Good evening all. Welcome to All India Civil Service Coaching Center YouTube channel. நம்ம last 4 classes பார்த்திருக்கோம். அந்த classes யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படினா அத பார்த்துட்டு இந்த கிளாஸ் வந்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம போன கிளாஸ்ல என்ன சொல்லியிருந்தோம் அப்படினா கமெண்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு क्वेश्चंस கொடுத்திருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஒரு சில क्वेश्चंसையும் வச்சிருந்தீங்க. சோ அந்த क्वेश्चंस என்ன அப்படிங்கறதை அதையும் சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கான செஷனுக்குள்ள போய்டலாம். மேம் இன்னைக்கான செஷன் என்ன மேம் அப்படினா நிறைய பேர் என்ன கேட்டீங்க நம்பர் சிஸ்டம்ல இருந்து previous year question நிறைய சால்வ் பண்ணுங்க மேம் அப்பதான் மேம் எங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் ஆகும்னு சொல்லிருந்தீங்க. சோ இன்னைக்கு செஷன்ல ஃபுல்லாவே நம்ம நம்பர் சிஸ்டம்ல இருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन டைப்பா நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். அததான் இன்னைக்கு ஃபுல்லாவே பார்த்திருக்கோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கமெண்ட்ல ஒரு சில क्वेश्चंस ஸ்டூடண்ட்ஸ் கேட்டிருந்த டவுட்ஸ் என்ன அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபைண்ட் தி ரிமைண்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த क्वेश्चन ஒருத்தங்க போஸ்ட் பண்ணிருந்தாங்க. இவங்க கமெண்ட்டுக்கு கீழேயே ஒருத்தர் ரிப்ளையும் பண்ணிருந்தாங்க. ரிப்ளை பண்ண ஆன்சர் கரெக்ட் தான். ஃபைண்ட் தி ரிமைண்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இதனுடைய ரிமைண்டர் 0 அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அது சரியான ஆன்சர் தான். இதை எப்படி எழுதலாம் 1539 அப்படின்னு பார்த்தா மேல இருக்கிற ஏதாவது ஒரு நம்பரை ஃபேக்டரா வச்சு எழுத முடியுமான்னு பார்க்கணும். சோ எழுதுனா என்ன வரும் அப்படின்னா 81 × 19 போட்டா நமக்கு 1539 அப்படின்னு வரும். ஓகேவா? சோ நம்ம எப்பவுமே கீழே இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா கீழே இருக்கிற இந்த டிவைசரை நம்ம ஃபேக்டர்ஸா பிரிச்சு எழுதணும். எப்படி பிரிச்சு எழுதணும் அப்படின்னா மேல இருக்க நியூமரேட்டர் ஏதாவது ஒரு நம்பர் ஃபேக்டரா வர மாதிரி பிரிச்சு எழுதணும். ஓகேவா? சோ இங்க 81 இருக்கு. நான் 81 பிரிச்சு எழுதுறேன். இந்த 81 எனக்கு கேன்சல் ஆயிடும். இங்க 19 இருக்கு. சோ இப்ப மேல இருக்கிற டேர்ம்ஸ்ல ஏதாவது எனக்கு 19 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கான்னு பார்க்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு இங்க 76 அப்படின்னு இருக்கா. சோ 4 × 19 போட்டா எனக்கு 76 வந்துரும். சோ இப்ப எனக்கு என்ன ஆகும் இந்த 19 இந்த 19 கேன்சல் ஆயிடும். சோ எனக்கு ரிமைண்டர் 0 அப்படின்னு தான் வரும். சோ क्वेश्चन கேட்டவங்க செக் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழேயே ரிப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க என்ன அப்படின்னா 25 to the power 102 divided by 17 what will be the remainder அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஓகேவா? சோ இந்த क्वेश्चन சால்வ் பண்ணலாமா? நம்மளுடைய யூசுவல் மெத்தட் தான் 25 to the power 102 by 17. இப்போ நமக்கு வெறுமனே 25 by 17 அப்படின்னா நம்மளுடைய ரிமைண்டர் என்ன வரும் 8 அப்படின்னு வருங்களா? ரிமைண்டர் என்ன வரும் 8 ன்னு வரும். சோ இப்போ நான் இதை எப்படி எழுதலாம் 8 to the power of 102 by 17 அப்படின்னு எழுதிக்கலாமா? எனக்கு 8 ஸ்கொயர் நமக்கு என்ன வரும் 64 அப்படின்னு வரும். சோ 64 by 17 போட்டா என்னுடைய ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னு பாருங்க. சோ 17 × 3 நமக்கு 51 வந்துரும். சோ என்னுடைய ரிமைண்டர் 13 அப்படின்னு வரும். ஓகேவா? சோ 13 பெரிய நம்பரா இருக்கு இல்லையா? சோ இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நெகட்டிவ் ரிமைண்டர் கான்செப்ட் எடுத்துக்க போறேன். சோ நெகட்டிவ் ரிமைண்டர் அப்படின்னா நமக்கு இங்க -4 அப்படின்னு கிடைச்சிருமா? சோ இப்ப நம்ம சொன்னது எல்லாமே 8 ஸ்கொயருக்கு. சோ நான் 8 ஸ்கொயருக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு எழுதிக்க போறேன். சோ 8 ஸ்கொயர் இங்க 51 divided by 17 அப்படின்னு வரும். இப்ப இங்க 8 ஸ்கொயர் 64 by 17 என்னோட ரிமைண்டர் என்னது நெகட்டிவ் ரிமைண்டரா போட போறேன். சோ -4 to the power of 51 divided by 17 இருக்கும். கரெக்டா? திரும்ப நான் இப்ப என்ன எழுத போறேன் அப்படின்னா 4 ஸ்கொயர் எனக்கு 16 ஆயிடும். சோ 16 by 17 அப்படின்னா என்ன ஆகும் என்னுடைய நெகட்டிவ் ரிமைண்டர் -1 வந்துருமா? சோ அதுதான் இப்ப நம்ம பிரிச்சு எழுத போறோம். சோ நான் என்ன எழுத போறேன் அப்படின்னா -4 ஹோல் ஸ்கொயர் இங்க 25 அப்படின்னு எழுத போறேன் இன்ட்டு -4 டிவைடட் பை 17. கரெக்டா? சோ இப்ப எழுதிக்கலாமா? ஓகே தானே? இந்த ஸ்டெப் வரைக்கும் நான் -4 ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். சோ இங்க திரும்ப இன்னொரு -4 இருக்கும். சோ நான் அப்படியே போட்டிருக்கேன். ஓகேவா? சோ -4 ஹோல் ஸ்கொயர்னா எனக்கு +16 வந்துரும். 16 by 17 என்னுடைய ரிமைண்டர் என்ன கிடைச்சிரும் -1 கிடைக்கும். ஓகேவா? சோ -1 to the power of 25 into -4 divided by 17 வரும். சோ -1 இது ஆட் நம்பர். சோ எனக்கு இங்க என்ன வரும் ஒரு -1 வரும். இங்க ஒரு -4 இருக்கு. சோ +4 இதுதான் என்னுடைய ரிமைண்டர். கிளியரா? சோ ஆன்சரும் அவங்களே சொல்லியிருந்தாங்க ரிமைண்டர் 4 வரணும்னு. பட் ஆனா எனக்கு வரல மேம் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சோ இதுதான் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் நெகட்டிவ் ரிமைண்டர் கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். கிளியருங்களா? சோ டவுட் கேட்டவங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் இன்னொரு क्वेश्चन டவுட் கேட்டிருந்தீங்க என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க என்ன கேட்டிருக்கீங்க which of the below is the largest 3-digit number that gives the same remainder to when divided by
359 அப்படின்னு சொல்லிருந்தீங்க. சோ இது LCM HCF கான்செப்டுக்கு கீழே வரக்கூடிய கொஸ்டின் தான் இது. நான் முதல்ல சீரியஸ்ல இருந்தா ஒரு ஸ்டூடெண்ட் போட்டிருந்தீங்க கமெண்ட்ல. சோ இது என்னன்னா நமக்கு TNPSC-லயே இது நமக்கு ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? சோ இந்த மாதிரி சம்ஸ ஃபர்ஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்க பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, which of the below தான் அவங்க மென்ஷன் பண்ணிருந்தாங்க. நமக்கு ஆப்ஷன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் கொடுக்காததுனால நம்ம இங்க ஆப்ஷன்ஸ் இல்ல. சோ ஆப்ஷன்ஸ் இல்லாம நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பாத்துறோம். சரிங்களா? which of the below is the largest 3-digit number that gives the same remainder to when divided by 359 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ நமக்கு தெரிஞ்ச largest 3-digit number என்னன்னு சொல்லுங்களா பாப்போம். நமக்கு தெரிஞ்ச largest 3-digit number 999. ஓகேவா? நமக்கு ரிமைண்டர் 2 வரணும் when divided by 359. சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா 999 ஒரு வாட்டியும் 3க்கும் 5க்கும் 9க்கும் டிவிசிபிலிட்டி செக் பண்ணி பார்க்கணும். அதுல எதுக்கு ரிமைண்டர் 2 வருதுன்னு பார்க்கணும். சோ இந்த மாதிரி நமக்கு 3 நம்பர்ஸ்க்கு டிவைடட் பை அப்படின்னு கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க அந்த 3 நம்பர்ஸ் சிங்கிள் நம்பரா கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா LCM மாத்திக்கணும். ஓகேவா? சோ இப்போ கொடுத்திருக்க 3 நம்பர்ஸ் 359 நம்ம சிங்கிள் டிஜிட்டா மாத்துறதுக்கு LCM எடுக்க போறோம். சோ 3 அப்படின்னா இங்க என்ன வரும் 153 வரும். சோ அதுக்கப்புறம் 5113 திரும்ப 3 111. சோ நம்மளோட LCM என்ன வரும் 3 5s are 15 15 3s are 45 வரும். இப்போ நம்மளோட क्वेश्चन என்ன அப்படின்னா largest 3 digit number that gives the same remainder to when divided by 45. இப்போ நம்ம क्वेश्चन இப்படி மாறிடுச்சு. சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் 45 டிவைசரா வச்சிட்டு டிவைட் அண்ட் 999 போட்டு எனக்கு டிவிசிபிளா அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ண போறேன். செக் பண்ணா என்ன வரும் 45 into 2 19 தெரியும். சோ இங்க என்ன வரும் 19 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருமா? ஓகேவா? சாரி 99 கிடைக்கும். சோ திரும்ப 2 என்னுடைய இது 19 வரும், ரிமைண்டர் 9 வந்துரும். சோ இப்போ எனக்கு 999 மைனஸ் இந்த ரிமைண்டர் போட்டா எனக்கு கிடைக்கும் triple digit number, largest 3-digit number which is divisible by 45 கிடைச்சிடும். ஆனா நம்ம question which is divisible by கேட்டிருக்காங்க இல்ல, which gives the same remainder 2 னு கேட்டிருக்காங்க. சோ நான் என்ன பண்ண போறேன் மைனஸ் பண்ணி வந்தது நமக்கு எக்ஸாக்ட்டா டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர். சோ இப்போ நமக்கு இந்த நம்பர்ல இருந்து நமக்கு எக்ஸாக்ட்டா டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் வேணா, ரிமைண்டர் இருக்கிற மாதிரி நம்பர் தான் வேணும். சோ நான் +2 பண்ணி போறேன். சோ 992 தான் நம்மளுடைய ஆன்சர். கிளியரா? ஓகேவா? சோ இந்த மாதிரி சம்ஸை இப்படிதான் அப்ரோச் பண்ணும். இந்த டைப்ல ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு எந்த மாதிரி क्वेश्चन CSAT-ல கேட்டிருக்காங்க அப்படிங்கறது இன்னும் ஒரு 2-3 சம் பார்த்துட்டு இன்னைக்கான செஷனுக்குள்ள நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு, what is the smallest number greater than 1000 that when divided by any one of the numbers 6 9 12 15 and 18 leaves the remainder of 3 அப்படின்ட்டாங்க. சோ என்ன வேணா இருக்கட்டும், நமக்கு இங்க ஸ்மாலஸ்ட் நம்பரோ லார்ஜஸ்ட் நம்பரோ 3-digit நம்பரோ 4-digit நம்பரோ எது வேணா இருக்கட்டும், which when divided by அப்படின்னு போட்டு இங்க நமக்கு நிறைய நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண போறோம்னா இந்த நிறைய நம்பர்ஸ கன்வெர்ட் பண்ணி சிங்கிள் நம்பரா மாத்த போறோம். எப்படி மாத்த போறோம் அப்படின்னா LCM எடுக்க போறோம். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? சோ இப்போ நமக்கு இங்க என்னது 6 9 12 15 18 இதை நம்ம எல்லாத்தையும் சிங்கிள் டிஜிட்ல கன்வெர்ட் பண்ணுவோமா? இது எல்லாத்தையும் காமனா இருக்குது 3. சோ 2 3 4 5 6 திரும்ப நான் 3 இதுல போட்டா 2 1 4 5 2 வருமா? இங்க நம்ம 2 இது காமனா எடுத்துக்கலாம். சோ 2 1 2 5 1 வரும். சோ இதுக்கப்புறம் காமனா எதுவும் இல்ல, அதனால நான் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2 5s are 10. இங்க என்னது 3 3s are 9 9 2s are 18 18 into 10 180. சோ இதுதான் என்னுடைய LCM. இப்போ திரும்ப क्वेश्चनக்குள்ள வாங்க. வாட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் கிரேட்டர் தென் 1000 அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ 1000 நமக்கு இப்போ 180ல டிவிசிபிளா இல்லையான்னு பார்க்கணும். சோ 1000 180ல டிவிசிபிளான்னு பார்க்கலாங்களா? சோ 180 போட்டா 1000ல இங்க என்ன வரும் நமக்கு 900 வருமா? 0 44 900 5ல நமக்கு 900 வரும். சோ ரிமைண்டர் 100 வந்துரும். சோ இப்போ நமக்கு 1000 டிவிசிபிள் கிடையாது. சோ 1000ல இருந்து 100 போயிருச்சுன்னா 900 வருமா? இந்த 900 is divisible by 180. ஓகேவா? பட் ஆனா இங்க என்னது ஸ்மாலஸ்ட் நம்பர் கிரேட்டர் தென் 1000 கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு அடுத்த டிவிசிபிலிட்டி வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? +180 போட்டுக்கலாமா? சோ 900 + 180 இப்போ எனக்கு நம்ம என்ன கிடைச்சிருச்சு 1018 கிடைச்சிருச்சு. சோ இப்போ क्वेश्चनல கேட்ட மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பர் கிரேட்டர் தென் 1000 கிடைச்சிருச்சா? பட் இதோட நம்ம क्वेश्चन முடியல. இங்க பாருங்க leaves a remainder of 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க +3யும் ஆட் பண்ணிக்கணும். சோ 1083 தான் நம்மளோட ஆன்சர்.
கிளியரா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த மாதிரி டிவிசிபிலிட்டிக்கு நிறைய நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையும் சிங்கிள் டிஜிட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ரெண்டாவது சம் என்ன பண்ணும், இங்க கொடுத்துரு ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணும், ஸ்மாலஸ்ட் நம்பரா லார்ஜஸ்ட் நம்பரா அப்படின்றத இங்க பார்த்துட்டு அந்த நம்பர் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். மூணாவது என்ன பண்ணும், இந்த நம்பர் இந்த எல்சிஎம் ஆல டிவிசிபிள் ஆகுதா இல்லையா, ரிமைண்டர் என்ன அப்படின்றத இந்த ப்ரொசீஜர் போட்டு செக் பண்ணணும். அப்புறம் ஃபைனலா இங்க ரிமைண்டர் சொல்லியிருக்காங்களா இல்ல எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் சொல்லியிருக்காங்களான்னு பார்த்து அதுக்கான ஆன்சர்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். கிளியரா? சோ எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான், சோ டிஃபரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த லீஸ்ட் 4 digit number when divided by 3, 4, 5, 6 leaves the remainder 2 in each case அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இப்ப என்னது, நமக்கு தெரிஞ்ச லீஸ்ட் 4 digit number 1000. இப்ப நமக்கு லார்ஜஸ்ட் 4 digit நம்பர்னா 4 9s வந்திருக்கும். நமக்கு இங்க லீஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, சோ 1000. இப்ப நமக்கு டிவைடட் பை 3, 4, 5 and 6ன்ட்டாங்க. சோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், காமனா சிங்கிள் டிஜிட்டா கன்வெர்ட் பண்ண போறோம். 3, 4, 5, 6. சோ இப்போ இங்க 3 காமனா எடுத்தா 1, 4, 5, 2 வருமா, திரும்ப இங்க 2 போட்டா 1, 2, 5, 1 வரும். சோ இதுக்கப்புறம் எனக்கு காமனா இல்ல, சோ 2 into 5 10 வந்துரும். 3 into 2 60. சோ என்னுடைய LCM 60. நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணணும், இந்த 1000 இந்த 60ல டிவிசிபிளா அப்படின்னு செக் பண்ணுமா. சோ யூசுவல் டிவிஷன் 60,000 அப்படின்னு போட போறோம். நமக்கு என்ன கிடைக்கும், 1ல 60 ரிமைண்டர் 40. சோ இந்த 0 இறக்குனா 400. நமக்கு 6ல 360. சோ ரிமைண்டர் எனக்கு 40 அப்படின்னு வந்துடும். நமக்கு 1000 ஸ்ட்ரைட்டா டிவிசிபிள் கிடையாது. சோ 1000 minus 40 தான் டிவிசிபிள். அதாவது 1000 minus 40 என்னது, 960 நமக்கு டிவிசிபிள். ஓகேவா? சோ 960 டிவிசிபிள் அப்படின்னா இங்க நமக்கு பாருங்க கொஸ்டின்ல லீஸ்ட் 4 digit தான் கேக்குறாங்க. இங்க நமக்கு 3 digit தான் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ண போறோம், 4 digit வேணும்னா பிளஸ் 60 பண்ண போறோம். சோ பிளஸ் 60 பண்ணா நமக்கு நெக்ஸ்ட் நம்பர் டிவிசிபிள் பை 16 கிடைச்சிருமா. சோ 1020 இதுதான் நமக்கு டிவிசிபிள் பை இந்த 60 அல்லது 3, 4, 5, 6. பட் ஆனா நமக்கு எக்ஸாக்ட் டிவிசிபிள் நம்பரா கேட்டிருக்காங்க இல்ல, ரிமைண்டர் 2 வர்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ 1022 தான் நம்மளுடைய ஆன்சர். ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். கிளியருங்களா? சோ இவ்வளவுதான் நமக்கு LCM HCMல கேட்கக்கூடிய டைப்ஸ். நீங்க இது பாத்தீங்க அப்படின்னா இது குரூப் 1லயே வந்து நமக்கு நிறைய டைம் கேட்டிருப்பாங்க. TNPSC குரூப் 1 இல்ல குரூப் 4 எழுதிருந்தா கூட நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய ரிப்பீட்டடா கேட்பாங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் போலாமா. சோ இன்னைக்கான டாபிக் உள்ள இப்பதான் போக போறோம். அதாவது இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா நம்பர் சிஸ்டம்ல நமக்கு கேட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ், ஸ்டேட்மெண்ட் சம், சோ இல்ல ரிப்பீட்டடா நமக்கு கேட்ட டைப்ஸ் என்ன, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். அப்போ நிறைய ஃபார்முலாஸ் பார்க்க போறோமா மேம் அப்படின்னு கேட்டா ஃபார்முலாவே கிடையாது, ஜஸ்ட் லாஜிக் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ண போறோம் இதுதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. இந்த கொஸ்டின்ல எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நமக்கு எந்த இயர் கொஸ்டின்ன்றது இங்கே இருக்கும். சோ நீங்க நோட் பண்ணிக்கலாம். சரியா? சோ இன்னைக்கு பிளஸ் நாளைக்கு செஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம்ல இது வரைக்கும் கேட்ட வெரைட்டி ஆஃப் சம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இத கவர் பண்ணிடுவோம். சோ அதனால மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 5 to 7 கொஸ்டின் ரிப்பீட்டடா இந்த நம்பர் சிஸ்டம்ல கேக்குறாங்க. நீங்க RCல போட்டுட்டு மிச்சம் உங்களுடைய ஸ்கோருக்காக நீங்க இங்க வந்தா கூட ஈஸியா நம்பர் சிஸ்டம் மட்டும் அட்டன் பண்ணாலே நீங்க ஈஸியா வந்து ஓரளவுக்கு கிட்ட ஸ்கோர் வரைக்கும் போயிடலாம். வேற டாபிக்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டீங்களா மேம் அப்படின்னா நமக்கு டைம் June 16 உங்களுக்கு எக்ஸாம். சோ அதுக்கு முன்னாடி எவ்வளவு மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணலாம். வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் இருக்கிறதுனால மேக்ஸிமம் கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் முடியாத டைம்ல நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு நிறைய சம்ஸ் வேணும் வேற வேற டைப்ல அப்படின்னா ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல பார்த்த சாரதி சார் CSAT கிளாஸஸ் எடுத்திருப்பாங்க, பெர்சன்டேஜ் ரேஷியோஸ் அது மாதிரி நிறைய டாபிக்ஸ் எடுத்திருப்பாங்க. சோ அதையும் நீங்க ஒரு கிளான்ஸ் பாத்துக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. கன்சிடர் த क्वेश्चन and the two statements given below. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னது, is x is an integer. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க क्वेश्चन, x நமக்கு இன்டிஜரா இல்லையா, yes or no வா, இதுதான் நம்மளுடைய क्वेश्चन. ஓகே? சோ ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்திருக்காங்க, x by 3 is not an integer. அதாவது என்ன சொல்றாங்க, x by 3 is not an integer. நமக்கு x இன்டிஜரா இருக்கணும்னா x by 3 not an integer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நான் x 5ன்னு வச்சுக்கிறேன்னு வைங்களேன். ஓகேவா? சோ இப்ப எனக்கு 5 by 3 என்னது, எனக்கு இன்டிஜரா வராது. ஓகே? சோ எனக்கு என்ன ஆகாது, 5 by 3 இன்டிஜரா வராது. இது இவங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு கரெக்ட் தான். பட் எனக்கு இப்போ x நான் 6ன்னு வச்சுக்கிறேன்னு வைங்களேன். சோ 6 by 3 எனக்கு என்ன ஆகும், 3ன்னு வரும். சோ 3ன்றது என்னுடைய இன்டிஜர்.
அப்போ எனக்கு எக்ஸ் இன்டிஜரா இருக்கிறதுக்கு x/3 நாட் அன் இன்டிஜரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகேவா? சோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து நமக்கு தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ எக்ஸ் எனக்கு இன்டிஜரா இருக்கணும்னா x/3 எனக்கு நாட் அன் இன்டிஜரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. x/3 இன்டிஜரா இருந்தாலும் என்னோட எக்ஸ் வேல்யூ இன்டிஜராவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 3x is an integer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 3x எனக்கு இன்டிஜரா இருக்கணுமா அப்படின்னு. சோ 3x இப்போ ஒரு இன்டிஜரா வேணும்னா 5ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப என்னுடைய x என்னவாயிடும்? 5/3 ஆயிடும். சோ 5/3ன்றது எனக்கு இன்டிஜரா வராது. ஓகேவா? சோ எனக்கு 3xன்றது இன்டிஜரா இருந்துச்சுன்னா xன்றது இன்டிஜரா தான் இருக்கணும் அப்படின்றது எனக்கு அவசியம் இல்ல. ஓகேவா? சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் பாருங்க. which one of the following is correct in respect of the question and the statement அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இப்ப எனக்கு எக்ஸ் இன்டிஜரா இருக்கணும் அப்படின்னா x/3 நாட் அன் இன்டிஜரா இருக்கணும் அப்படின்றத அங்க சொன்னாங்க. நமக்கு x/3 நாட் அன் இன்டிஜரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. x/3 இங்க இன்டிஜரா இருந்தாலும் இங்க நமக்கு எக்ஸ் இன்டிஜரா இருக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவைப்படல. சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 3x is an integer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப 3x நான் இன்டிஜரா எடுத்தா என்னோட x எனக்கு இன்டிஜரா வரல. ஓகேவா? சில கேசஸ்ல வரும். இதாவது நான் 3x 6ன்னு எடுத்துக்கிறேன்னு வைங்க. இங்க எனக்கு x2 சில கேசஸ்ல எனக்கு வரும். பட் இங்க சில கேசஸ்ல வராது. இங்க வந்து நாட், அதாவது ஜஸ்ட் மஸ்ட் அந்த மாதிரி இல்ல இல்லையா? சோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இல்லாததுனால இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா பாசிபிலிட்டிஸையும் எடுத்து அனலைஸ் பண்ண போறோம். எல்லா பாசிபிலிட்டிஸையும் அனலைஸ் பண்றப்போ நமக்கு என்னது? 3x நமக்கு இன்டிஜரா இருந்தா எக்ஸ் இன்டிஜரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ நமக்கு என்னது? ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 இது ரெண்டையுமே வச்சு நமக்கு எக்ஸ் இன்டிஜரா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்மா சொல்ல முடியல. சோ என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. both statement 1 and statement 2 are not sufficient to answer the question. ஓகேவா? சோ இப்போ நமக்கு ஸ்ட்ரிக்டா இங்க நம்ம இன்டிஜர்னா இன்டிஜர் இல்லாம தான் வரப்போகுது, இங்க இன்டிஜரா தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கண்டிஷன் ப்ரூவ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். இங்க நமக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல என்னவாயிருக்கு? மிஸ் மேட்ச் ஆயிருக்கு. இன்டிஜராவும் இருக்கலாம், இன்டிஜரா இல்லாமலும் இருக்கலாம்ன்ற மாதிரி தான் நமக்கு கன்ஃபியூஸ்டா தான் இருக்கு இல்லையா? சோ இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் போலாங்களா? சோ இத மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்கு நமக்கு என்னன்னா மஸ்ட், ஷுட் அந்த மாதிரி வந்து நம்ம பாத்துக்கணும். கேன் இருக்கா, மஸ்ட் இருக்கா அப்படின்ற கீவேர்டை நம்ம பாத்துக்கணும். ஓகேங்களா? இன்னும் 2-3 சம் பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். அடுத்து பாருங்க. கன்சிடர் 2 ஸ்டேட்மெண்ட் S1 and S2 followed by a question. P and Q both are prime numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லியிருக்காங்க? P, Q ரெண்டுமே prime numbers சொல்லிட்டாங்க. சரி, அடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. P plus Q is an odd integer அப்படின்ட்டாங்க. P plus Q நமக்கு oddன்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? இஸ் PQ and odd integer? இப்ப நமக்கு P-யும் Q-யும் மல்டிப்ளை பண்ணா ஆடா வருமா அப்படின்றதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க பிரைம் நம்பர் அப்படின்னா என்ன சொன்னோம்? இருக்கிற ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் 1ஆவும் சேம் அதே நம்பராவும் மட்டும் இருந்தா அததான் நம்ம என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னா பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிருந்தோம். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஈவன் பிரைம் நம்பர் 2. சோ ரிமைனிங் பிரைம் நம்பர்லாம் 3, 5, 7, 11, 13 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இங்க நமக்கு P plus Q equal to odd. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லிருந்தோம். என்ன சொல்லிருந்தோம்? ஈவன் பிளஸ் ஈவன்னா நமக்கு ஈவன் தான் வரப்போகுது. ஆட் பிளஸ் ஆடுனாலும் ஈவன் தான் வரப்போகுது. ஈவன் பிளஸ் ஆட்னா தான் நமக்கு ஆடு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இந்த PQல ஏதோ ஒண்ணு ஆட் நம்பர், ஏதோ ஒண்ணு ஈவன் நம்பர். ஓகேவா? சோ அதுதான் இங்க சொல்ல வராங்க. இங்க Q ஈவன் நம்பரா இருக்கலாமா? இருக்கலாம். ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஈவன் பிரைம் 2. சோ மேபி 2 இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ இங்க பாருங்க PQ ஈக்குவல் டு ஆட் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இங்க ஏதோ ஒண்ணு ஆடு, ஏதோ ஒண்ணு ஈவன் அப்படின்னு சொல்லிட்டோமா? சோ ஒரு ஆட் இன்டு ஒரு ஈவன் தான் நமக்கு என்ன வரும்? ஆப்வியஸா ஈவன் தான் வரும், ஆட் வராது. எப்படி மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, ஆட் நம்பர் நான் 15 இல்ல 17 எடுத்துக்கிறேன். ஏன்னா 15 நமக்கு இங்க பிரைம் நம்பர் இல்ல. சோ நான் பிரைம் நம்பராவும் இருக்கிற மாதிரி 17 எடுத்துக்கிறேன். இன்ட்டு ஈவன் நான் 2 போடுறேன்னு வைங்களேன், எனக்கு என்ன ஆயிடும்? 34 அப்படின்னு வரும். சோ ஈவன் வருதா? நீங்க என்ன நம்பர் எடுத்து செக் பண்ணாலும் எனக்கு ஆட் இன்ட்டு ஈவன் தான் வரப்போகுது. ஓகேவா? எந்த கேசஸ்ல ஏதாவது ஒரு நம்பர் ஆட், ஒரு நம்பர் ஈவன் இருந்தா. ஓகேவா? சோ இப்போ நமக்கு என்ன அப்படின்னா
which of the following is correct அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, PQ ஆடா அப்படின்றது தெரிஞ்சிச்சா? PQ ஆடா இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல, ஆடு கிடையாது, நோ, அதுதான் நம்மளுடைய ஆன்சர். எதை பேஸ் பண்ணி நம்ம சொன்னோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணியா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி சொன்னோமா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி தானே சொன்னோம். So S2 alone is sufficient to answer the question. Clear? So S2 alone is sufficient to answer the question தான் வந்து நம்மளுடைய correct answer. Next பாருங்க, consider the following statement in respect of two natural numbers P and Q such that P is a prime number and Q is a composite number அப்படின்னு சொல்றாங்க. So P வந்து prime number, Q வந்து composite number. Okay. Next பாருங்க, P cross Q can be a odd number. First statement என்னது? P cross Q நமக்கு odd number இருக்கலாமா அப்படின்றதுதான் சொல்லியிருக்காங்க. Can தான் சொல்லியிருக்காங்க. So definitely, must, should அப்படின்னு எதுவுமே இல்ல. So odd number இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு prime number என்ன எடுத்துக்கலாம்? 3 எடுத்துக்கலாமா? So என்னுடைய காம்போசிட் நம்பர் 15 எடுத்துக்கலாம். ஓகே, சோ எனக்கு இங்க 3 cross 15 அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன வந்துரும்? 45 வந்துரும். இதுவே எனக்கு 2 cross 15 போட்டனா எனக்கு 30 வந்துரும். So it may be odd அல்லது it may be even. P cross Q. ஓகேவா? So can be தான் இருக்கு. So definitely must 100% அந்த மாதிரிலாம் இல்ல. So can be a odd number தான் கேட்டிருக்காங்க. So can be an odd number. First statement correct. Next பாருங்க, Q by P can be a prime number அப்படின்னு கேட்டிருக்காங்க. So second statement என்னது? Q by P நமக்கு prime number இருக்கலாமா அப்படின்னு நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிள் பாருங்க. 15 by 3 5 இப்ப நமக்கு prime number prime number தான். prime number இல்லாம இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போ நான் இங்க என்னுடைய காம்போசிட் நம்பர் 18 எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். So 18 by 3 6 எனக்கு prime number கிடையாது. It can be prime அல்லது prime இல்லாமலும் இருக்கலாம். இங்க can தான் இருக்கு. So it can be a prime number. So second statementum correct. அடுத்து பாருங்க, P plus Q can be a prime number. P plus Q எனக்கு prime number இருக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. So இங்க நான் எடுத்திருக்க எக்ஸாம்பிள் பாருங்க, 3 plus 15. ஆன்சர் என்ன வந்துருச்சு? 18 என்னுடைய prime number கிடையாது. In case இங்க நான் 3க்கு பதிலா 2 prime number எடுத்திருக்கேன்னு வைங்களேன். So 2 plus 15 17ன்றது என்னுடைய prime number தான். So it can be prime number. P plus Q can be prime number. So third statementum correct. இங்க நமக்கு correct statement தான் கேட்டிருக்காங்க. So option D தான் correct answer. Clear? So என்ன கொடுத்திருக்காங்கன்றத தெளிவா பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தாலே வந்து ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. சரிங்களா? So next question பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, இப்போ நம்ம பார்த்த 3 கொஸ்டின் ஒரே ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வரப்போற ஒரு 2-3 கொஸ்டின் ஒரே ஃபார்மேட்ல இருக்க மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சம் ஆஃப் 5 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் கேன் பி 100 அப்படின்னு சொல்லிருக்காங்க. சம் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ்னா அடுத்தடுத்த நம்பர், அதாவது 5 6 7 8 9 10 அல்லது 10 11 12 13 14 அது மாதிரி அடுத்தடுத்த எண்கள், அதுதான் வந்து இங்க சொல்றாங்க 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். நம்ம APGP நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்லாம் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு வந்துட்டா அசம்ஷன்ல ஒரு நம்பர் எடுத்துப்போம். என்ன அப்படின்னா எக்ஸ் ஒரு நம்பர், எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 ஒரு நம்பர் அப்படின்னும், இங்க எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 இதுதான் அந்த 5 நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். இதே 3 நம்பர்ஸ்னா இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். ஓகேவா? சோ ஏன் அப்படின்னா நமக்கு அடிஷன் சம் இருக்குல்ல, சோ ஆட் பண்றப்ப நமக்கு என்ன ஆகும்னா எல்லாமே கேன்சல் ஆயிடும். ஓகேவா? சோ நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் பிளஸ் 5 அந்த மாதிரி எடுத்துக்கலாம், தப்பு இல்ல. பட் அது கொஞ்சம் லென்த்தியா போகும். இதுனா நமக்கு கேன்சல் ஆயிடும். சரிங்களா? சோ சம் ஆஃப் 5 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் கேன் பி 100 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுதான் அந்த 5 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ். சோ கேன் பி 100 பாருங்க, எக்ஸ் மைனஸ் 2 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2. சோ என்ன ஆகும்? எனக்கு -2 -1 எல்லாமே இங்க கேன்சல் ஆயிடும். எனக்கு 5x தான் இருக்கும். ஓகேவா? சோ இப்போ எனக்கு 5x ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ 5x ஈக்குவல் டு 100னா என்னோட x நம்பர் என்னது? 20. சோ இது என்னுடைய 20 19 18 இது 21 22 இதுதான் அந்த நம்பர்ஸ். சரியா? சோ செகண்ட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் கேன் பி ஈக்குவல் டு their sum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ which of the above statement is correct?
ஃபர்ஸ்ட் sum of 5 consecutive integers can be 100. 100 இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இருக்கலாம். அந்த நம்பர்லாம் என்னன்றதுதான் இங்க நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகேவா? 18 plus 19 plus 20 plus 21 plus 22 இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு 100 வரப்போகுது. Can be 100. So first statement எனக்கு கரெக்ட். இப்போ நமக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா product of 3 consecutive natural numbers can be equal to their sum அப்படின்னு சொல்றாங்க. அதாவது PQR அப்படின்னு 3 நம்பர் இருக்கு. அதனுடைய ப்ராடக்ட் ஈக்குவல் டு their sum P plus Q plus R அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னா ஒரே ஒரு சான்சஸ் இருக்கு. எப்போ அப்படின்னா 1 cross 2 cross 3 ஈக்குவல் டு 1 plus 2 plus 3. இந்த நம்பர் மட்டும் P எனக்கு 1 இருந்தா Q2 R3 இந்த கண்டிஷன்ல இந்த நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் எனக்கு என்ன கண்டிஷன் ஆகும் அப்படின்னா product of 3 consecutive natural numbers can be equal to their sum. இதுவும் எனக்கு 6 வரும், இந்த சைடும் எனக்கு 6 வரும். ஓகேவா? சோ இங்க நமக்கு இங்கேயும் can தான் இருக்கு கீ. ஓகேவா? must எல்லா நம்பர்ஸும் அப்படின்ற மாதிரி இல்ல. so can be equal to their sum it can be equal to their sum தான். so second statement also right. so both 1 and 2 ரெண்டுமே நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். கரெக்டா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? மேம் இதுல எப்படி மேம் ஏத்த நம்பர்லாம் அப்ளை பண்ணி பாக்குறது அப்படின்னா நீங்க சின்ன வேல்யூஸ்ல இருந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய சம்ஸ் பார்க்க பிராக்டிஸ் பண்றப்போ உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா என்ன நம்பர்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்ற அவேர்னஸ் வந்துடும். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. sum of 3 consecutive integers is equal to their product. how many such possibilities are there? இப்பதான் மேம் பார்த்தோம் ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் அப்படின்னு நிறைய பேர் இப்போ நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது தவறு. என்ன வித்தியாசம் ரெண்டு கேள்விக்கும் அப்படின்னா இங்க பாருங்க நமக்கு இங்க நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்திருந்தாங்களா? நேச்சுரல் நம்பர்ஸ். இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 3 consecutive integers. இன்டிஜர்ஸ்னா என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன மேம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போலாம். இந்த நேச்சுரல் நம்பர்ஸோட நம்ம 0 சேர்த்தோம் அப்படின்னா அதை நம்ம ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டிஜர்ஸ்னா என்னது? நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், ஜீரோவும் இருக்கும், பாசிட்டிவ் நம்பரும் இருக்கும். ஓகேவா? சோ இப்போ நம்ம கண்டிஷனுக்குள்ள வாங்க. ப்ராடக்ட் ஈக்குவல் டு த சம் ஆஃப் 3 consecutive integers is equal to their product. நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? ஒரே ஒரு பாசிபிலிட்டில மட்டும் தான் அந்த மாதிரி நடக்கும்னு சொன்னோம். எப்போ 1 2 3ல மட்டும்தான். இப்போ நமக்கு இதே நெகட்டிவ் நம்பர்ல நான் போடுறேன்னு வைங்களேன். -1 -2 -3 ஈக்குவல் டு -1 into -2 into -3 போட்டா இப்போ எனக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. இங்க -1 -2 -3 -3 -6. சோ இங்க என்ன வரும்? எனக்கு மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும், திரும்ப பிளஸ் மைனஸ் மைனஸ் -6. ஓகேவா? சோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வருதா? இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் மட்டும் தானா மேம் அப்படின்னா இல்ல, மூணாவது பாசிபிலிட்டிஸும் நமக்கு இருக்கு. -1 0 1. சோ இது மூணையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும்? -1 0 + 1 இங்க எனக்கு 0ன்னு ஆயிடும். சோ இதை நான் மல்டிப்ளை பண்றப்போ -1 0 into 1 0. ஓகேவா? சோ இந்த மூணு பாசிபிலிட்டில எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா sum of 3 consecutive integers is equal to their product அப்படின்னு கிடைக்கும். சோ எத்தனை பாசிபிலிட்டிஸ்ல? 3 பாசிபிலிட்டிஸ்ல. இதே கொஸ்டின் நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ்னு கேட்டிருந்தா நமக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ்? ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான். சோ கொஸ்டினை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. இது பாருங்க, இயரும் பாருங்க 2021ல கேட்டிருக்காங்க. சோ இது ஏற்கனவே நீங்க ப்ரீவியஸ் இயர்னு பார்த்திருப்பீங்க, இது ஞாபகம் இருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் பார்த்ததும் இன்டிஜர்ஸ்னு கவனிக்க மாட்டீங்க. 2022ல நெக்ஸ்ட் இயர்ல கேக்குறாங்க. சோ ஸ்ட்ரைட்டா ஆப்ஷன் ஏன்னு போட்டு நிறைய பேர் போட்டிருப்பீங்க. ஓகேவா? சோ கொஸ்டினை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. நமக்கு ஆல்ரெடி கேட்ட மாடல்ஸ் தான் ஸ்லைட்டா ட்விஸ்ட் பண்ணி கேக்குறாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? சோ கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, for what value of n the sum of digits in the number 10 power n plus 1 is 2 அப்படின்னு கேக்குறாங்க. for what value of n 10 power n plus 1 இருக்கு. இதுல n-க்கு எந்த வேல்யூ போட்டா நமக்கு sum of digits 2ன்னு வரும் அப்படின்னு கேக்குறாங்க. sum of digits. ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணா 2 வரும்னு கிடையாது. sum of digits. இப்போ நான் n 0ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஆகும்? 10 power 0 1. anything power 0 1 0 படி. so 1 1 plus 1 எனக்கு 2 தான் வரப்போகுது. so n இப்போ நான் 1ன்னு போட்டா இங்க என்ன வரும்? 10 power 1 நமக்கு 10ன்னு வரும். so 10 plus 1 11. so 11னா 1 plus 1 அதுவும் எனக்கு 2 தான் வரப்போகுது. சோ இப்போ எனக்கு இங்க 10 power
2 இருக்குன்னு வைங்களேன், எனக்கு 100 இருக்க போகுது. 10 பவர் n என்ன வேணா இருக்கட்டுமே, நமக்கு ஒரு ஜீரோ தான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிட்டே போகுது. சோ அப்போ இங்க எனக்கு என்ன பண்ணாலும் இங்க எனக்கு சம் ஆஃப் டிஜிட்ஸ் 1 தான் இருக்கும். சோ அந்த 1ஓட இங்க நான் 1 ஆட் பண்ணா எனக்கு என்னதான் ஆகும், 2 தான் கிடைச்சிடும். சோ எனக்கு இங்க n என்ன வேணா இருக்கலாம். ஓகே, இப்போ ஆப்ஷன்ல சூஸ் பண்ணுமா, ஃபார் n equal to 0 only, ஜீரோக்கு மட்டும் கிடையாது, ஃபார் எனி ஹோல் நம்பர். ஓகேவா, 0ல இருந்து 1 2 3 அப்படின்னு எந்த ஹோல் நம்பர் போட்டாலும் எனக்கு என்ன வரப்போகுது, சம் ஆஃப் டிஜிட்ஸ் 2 தான் வரப்போகுது. சோ ரிமைனிங் ஆப்ஷனும் பாத்துலாமா, ஃபார் எனி ரியல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ரியல் நம்பர்ஸ்னா இங்க எனக்கு என்ன வந்துரும், ஃபிராக்ஷன், டெசிமல்ஸ் எல்லாமே வந்துருமா. சோ ஃபிராக்ஷன்லாம் இருந்தா நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. சோ அதனால ஃபார் எனி ரியல் நம்பர்ஸ் வராது. ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கும் நமக்கு சம் ஆஃப் டிஜிட்ஸ் 2 தான் வரும், பட் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. சோ இது கிடையாது. ஃபார் எனி ஹோல் நம்பர்ஸ், 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த ஹோல் நம்பர்ஸ்க்கு போட்டாலும் நமக்கு என்னதான் வரும், சம் ஆஃப் டிஜிட்ஸ் 2 தான் வரப்போகுது. கிளியர்? அடுத்து போலாமா. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. the difference between a 2-digit number and the number obtained by interchanging the position of a digit is 54. சோ இப்போ நம்ம பார்க்க போறது, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட்ல பார்த்தோம். சோ இப்போ நம்ம பார்க்க போறது ரிவர்ஸ் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கான்செப்ட். அது என்னன்னு மட்டும் பார்த்துடலாமா. சோ XY அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது let x and y be 2 numbers அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்திருப்போம். நம்ம 2-digit நம்பர்ஸ் இருக்கு, அதை XYன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா, இது என்னது, இது நம்மளுடைய யூனிட் பிளேஸ், இது நம்மளுடைய 10th பிளேஸ். சோ இதை எப்படி நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம், 10x plus yன்னு எழுதிக்கலாமா. ஓகேவா, இதே எனக்கு 3-digit நம்பர் இருக்குன்னு வைங்களேன், XYZ, இது என்னுடைய யூனிட் பிளேஸ், இது 10th பிளேஸ், இது என்னது 100th பிளேஸா. சோ இப்ப என்ன பண்ணலாம், இதை எப்படி எழுதலாம், 100x plus 10y plus z into 1 இப்படி எழுதிக்கலாம் இல்லைங்களா. ஓகேவா, சோ இதே இப்ப எனக்கு ரிவர்சல் கான்செப்ட்னா XY ரிவர்ஸ் நம்பரை ரிவர்ஸ் பண்றேன் அப்படின்னா YXன்னு வருமா. இப்ப எனக்கு என்னுடைய y 10th பிளேஸ்ல ஆயிடுச்சு, x யூனிட் பிளேஸ்ல ஆயிடுச்சு. சோ இப்போ இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ண எப்படி எழுதுனா 10y plus x into 1 எழுதலாமா. ஓகேவா, சிமிலர்லி ஃபார் 3-digit நம்பர் ZYX வரும். சோ 100z plus 10y plus x into 1 அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கலாமா. சோ இந்த கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணி இங்க நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, சோ கிளியர். இப்ப கொஸ்டின்குள்ள வாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் a 2-digit நம்பர், the number obtained by interchanging the position of the digit is 54 அப்படின்ட்டாங்க. சோ 2-digit நம்பருக்கு நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, சோ XY, அதை இன்டர்சேஞ்ச் பண்றோம் YXன்னு, அதனுடைய டிஃபரன்ஸ் தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 54 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, சோ இப்பதான் சொன்னோம் XY நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணி 10x plus y மைனஸ் இதை எப்படி எழுதலாம் 10y plus x எழுதலாமா. சோ இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் 10y மைனஸ் x equal to 54. சோ எல்லா x டேர்ம்ஸையும் பாருங்க, 10x minus x 9x plus minus y minus 10y இருக்குமா. சோ minus 9y equal to 54. இதை எப்படி எழுதலாம், 9 into x minus y equal to 54 வரும். சோ x minus y இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, 6 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா, சோ இது நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம எழுதியிருக்கோம். இதுல இருந்து இப்ப நமக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, எந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் அப்படின்றத பார்க்க போறோம். The sum of 2 digits of a number can be determined only if the product of the 2 digit is known அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ நமக்கு இந்த sum of 2 digits வேணும்னா அதுக்கு நமக்கு ப்ராடக்ட் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இங்க சம் ஆஃப் 2 digits வேணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், இந்த x என்ன y என்னன்னு தெரிஞ்சா போதும் இல்லையா. சோ அந்த ரெண்டு அன்னோன்ஸ் தெரியணும் அப்படின்னா 2 ஈக்குவேஷன் போதும். ஒரு ஈக்குவேஷன் இங்க இருக்கு, இன்னொரு ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனா இருந்தா ஓகே தான். சோ அந்த ஈக்குவேஷன் இப்போ நமக்கு XY தெரிஞ்சிருந்தா ஓகே. XY இல்லாம வேற ஏதாவது ஈக்குவேஷன் இருந்தா கூட நம்மளால என்ன பண்ண முடியும், x plus y நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பட் இங்க பாருங்களேன், only if product of 2 digit is known அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ only அப்படின்றது ரெஸ்ட்ரிக்டட் டு இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் அப்படின்றதுனால. சோ அப்படிதான் அப்படின்னா இல்ல, இன்னொரு ஈக்குவேஷன் என்னவா வேணா இருக்கலாம், இதுவாவும் இருக்கலாம், ஐ மீன் ப்ராடக்டாவும் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஈக்குவேஷன்ஸ் இருந்தா கூட நம்மளால இன்னொரு அன்னோனை கண்டுபிடிக்க முடியும். சோ ஒன்லின்னு கொடுத்ததுனால நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்.
ஒன்லினா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி. சோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கணக்குல வராது. சோ அடுத்து பாருங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 digit of a number can be determined. ஓகே, இங்க கொடுத்திருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டிஃபரன்ஸ் ஆஃப் த 2 digit number can be determined அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இங்க என்ன பண்ணிருக்கோம், டிஃபரன்ஸ் ஆஃப் த 2 digit number தான் நம்ம இங்க டிட்டர்மைன் பண்ணிருக்கோம் ஏற்கனவே. So which of the above statement is correct? Second statement மட்டும் தான் கரெக்ட். இந்த ஒன்லின்ற டேர்ம் மட்டும் இங்க இல்லைன்னு வைங்களேன், நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா தான் இருந்திருக்கும். சரிங்களா? So next question போலாமா? Let P be a 2 digit number and Q be the number consisting of same digits written in reverse order அப்படின்னு இருக்கா. So Pன்றது ஒரு 2 digit number, 2 digit number XY ன்னு எடுத்துக்கலாமா. Next Qன்றது same digits written in reverse order. So Y X அப்படின்னு வரும். Next பாருங்க, if P cross Q is equal to 2430, then what is the difference between P and Q அப்படின்னு கேக்குறாங்க. So difference between P and Q என்ன, இதுதான் கொஸ்டின். நமக்கு இங்க பாருங்க, P cross Q லாஸ்ட்ல 0 இருக்கு. அப்போ நமக்கு என்ன அப்படின்னா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கலாம். ஒன்னு என்னது, இங்க X0 அப்படின்னு இருக்கலாம். இங்க நமக்கு ஏதாவது ஒரு யூனிட் டிஜிட் நமக்கு இங்க 0 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வர்ற மல்டிபிளிகேஷன்ல 0 வருமா, இது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. செகண்ட் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு டிஜிட் 5 இருக்கலாம். ஓகேவா? சோ ஏதாவது ஒரு டிஜிட் நமக்கு என்ன இருக்கலாம், 0x இது. ஓகே, சோ இது 0x, இங்க y5 இப்படி இருக்கலாம். இப்போ நமக்கு இங்க 5 ஈவனா இருந்துச்சுன்னு வைங்களேன். சோ இது ஈவன் இன்ட்டு 5 போடுறப்போ 0 வரும். சோ இங்க 5 இருக்கு, இது ஈவனா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு லாஸ்ட்ல யூனிட் டிஜிட்ல 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இங்க பாருங்க, இங்க 0x எழுதுனா 09 அப்படின்ற மாதிரி வந்துருமா. அப்ப இது நமக்கு என்னவாயிடும், சிங்கிள் டிஜிட் நம்பரா மாறிடும், 2 டிஜிட் நம்பரா இருக்காது. சோ அதனால நம்ம இந்த பாசிபிலிட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ் இல்ல. நமக்கு ஏதாவது ஒரு நம்பர் 5 இருக்கிறதுக்கான, சாரி ஏதாவது ஒரு டிஜிட் 5 இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் வந்து ஜாஸ்தி. ஓகேவா? சோ இப்போ இந்த XY நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம், 10x plus y. இந்த yx எப்படி எழுதலாம், 10y plus x அப்படி பிரிச்சு எழுதிக்கலாமா. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வருது, 2430 அப்படின்னு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ஏதோ ஒரு நம்பர் 5ன்னு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சா. சோ இப்போ எனக்கு y2 இங்க இருக்கிறது y ஈவன் நம்பரா இருந்தா மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும், 2 cross 5 போடுறப்போ 0 வரும், இல்ல 4 cross 5 போடுறப்போ 0 வரும். சோ எனக்கு கண்டிஷன் y ஈவனா இருக்கணும். சோ இப்போ நான் y ஈவன் நம்பர் அப்படின்னா 2 சப்ஸ்டிடியூட் பண்ணா எனக்கு இங்க என்ன வந்துரும், 0வா இருக்க முடியாது. ஏன்னா இங்க 0 5 போட்டா நமக்கு அது சிங்கிள் டிஜிட்டா மாறிடும். சோ நான் இப்ப இங்க y2 போட்டா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வரும், 52 25 அப்படின்னு வரும். சோ நெக்ஸ்ட் y4 போட்டா என்னோட பாசிபிலிட்டிஸ் 54 45, y6 போட்டா என்னோட பாசிபிலிட்டிஸ் 56 65 வரும். சோ y8 போட்டா நெக்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ் என்ன வரும், 58 இத 85. இந்த 4 பாசிபிலிட்டிஸ் தான் நமக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த 4 பாசிபிலிட்டிஸ்ல எது மல்டிப்ளை பண்ணா நமக்கு 2430 வரும்னு சொல்லுங்க பாப்போம். 54 45 இந்த பாசிபிலிட்டிஸ்ல மட்டும் தான் நமக்கு என்ன வரும், மல்டிப்ளை பண்ணா 2430 அப்படின்னு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப நமக்கு क्वेश्चन என்னது, டிஃபரன்ஸ் தான் கேக்குறாங்க, PQ உடைய டிஃபரன்ஸ். சோ 54 minus 45 டிஃபரன்ஸ் என்னது, 9 தான் நம்மளுடைய ஆன்சர். கிளியரா? சோ எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் டி. புரியுது தானங்க? இங்க என்ன கொடுத்திருக்காங்க, PB 2 டிஜிட் நம்பர் XY ன்னு எடுத்துட்டோம், Q ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ ரிவர்ஸ்ல எழுதிட்டோம். நெக்ஸ்ட் if P cross Q equal to 2430 அப்படின்றாங்க. நமக்கு யூனிட் டிஜிட்ல இங்க 0 வரணும்னா என்ன கண்டிஷன் இருக்கணும், ஃபர்ஸ்ட் இங்க வர நம்பர்ல ஏதாவது ஒண்ணு 0வா இருக்கணும். சோ இங்க X பக்கத்துல 0 போட்டோம் அப்படின்னா அதுவே ரிவர்ஸ் பண்றப்போ 0x ன்னு வரும். சோ இங்க 0x ன்னு போட்டா நமக்கு 01 02 03 அந்த மாதிரி தான் வருமே தவிர இது சிங்கிள் டிஜிட் ஆயிடும், 2 டிஜிட்டா இருக்காது. சோ அதனால ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. செகண்ட் பாசிபிலிட்டிஸ் என்னது, ஏதாவது ஒரு நம்பர் 5 இருந்து செகண்ட் நம்பர் ஈவனா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு யூனிட் டிஜிட்ல 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சோ செகண்ட் நம்பர் ஈவனா இருக்கணும்ன்றதான் கண்டிஷன். அப்பதான் இங்க ஈவன் நம்பர் இன்டு 5 பண்றப்போ நமக்கு லாஸ்ட் டிஜிட்ல 0 வரும். ஓகேவா? சோ அதனால y2 ன்னு வச்சு பாசிபிலிட்டி, y4 ன்னு வச்சு பாசிபிலிட்டி போடுறோம். சோ 52 cross 25ல நமக்கு மல்டிப்ளை பண்ணா 2430 வராது. சோ அந்த கண்டிஷன் எடுக்கலாம். 54 cross 45 அப்ராக்சிமேட்டா 2400 வரும். சோ அதனால ஐ மீன்
நம்ம சும்மா கால்குலேட் பண்றப்போ சொல்றேன். நீங்க எக்ஸாக்டா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2430 அப்படின்றது கரெக்டா வந்துரும். சோ இப்போ நமக்கு क्वेश्चनல கேட்டது டிஃபரன்ஸ் தான். சோ 54 - 45 = 9 தான் நம்மளுடைய டிஃபரன்ஸ். சோ ஆப்ஷன் டி. கிளியரா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. ரேஷியோ ஆஃப் a 2-digit natural number to a number formed by reversing its digit is 4:7. Number of such pairs கேக்குறாங்க. 2-digit natural number அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ 2-digit number xy natural number. இத நான் ரிவர்ஸ் பண்றேன் அப்படின்னா yx அப்படின்னு வரும். அதனோட நான் என்ன பண்றேன், reversing its digit is 4:5 அப்படின்றாங்க. சோ xy by yx ரிவர்சிங் பண்றப்போ 4:7 ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ இப்போ என்ன கேக்குறாங்க, நம்பர் ஆஃப் சச் பேர்ஸ் எத்தனை வரும் அப்படின்றத நம்மளோட क्वेश्चन. இப்போ இந்த xy நம்ம எப்படி எழுதலாம், xy 10x plus y அப்படின்னு எழுதலாமா, டிவைடட் பை 10y plus x equal to 4/7. சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இங்க என்ன வரும், 70x plus 7y equal to 40y plus 4x. ஓகே, x டேர்ம் எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்தோம்னா 70 - 4 66x, இங்க 40 - 7 33y. சோ இங்க நமக்கு இப்ப என்ன கிடைச்சிரும் அப்படின்னா y equal to, இத நான் 33 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2, சோ y equal to 2x. சோ எனக்கு x உம் y உம் என்ன ரேஷியோல இருக்கணும், y equal to 2y இருக்கணும். சரி, y equal to 2x இருக்கணும். சோ இப்போ நான் x1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், x உம் y உம் நம்பர்ஸ் என்ன கிடைக்கும், x1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா x1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்னுடைய y 2 இருக்கும். சோ x நான் 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்னுடைய y 4 இருக்குமா, சோ 24. அடுத்து x3 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா y 6, சோ 36. சோ இதோட ரிவர்சல் நம்பர் 21 42 63. அடுத்து நான் x equal to 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணா y equal to 8 ன்னு வருமா, 48 84. நெக்ஸ்ட் x equal to 5 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா y எனக்கு என்ன வந்துரும், 10 ன்னு வந்துரும். 10ன்றது எனக்கு 2 டிஜிட் நம்பரா மாறிடும். ஓகேவா? சோ இது ஒரு இன்டிஜரா மாறிடும். பட் இங்க நம்ம பேசிட்டு இருக்கிறது டிஜிட் பத்தி தான் பேசுறோம். சோ இந்த கண்டிஷன் பாசிபிலிட்டி வராது. ஓகேவா? சோ இது என்னது, இதனுடைய ரிவர்ஸ் நம்பர் தான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேவா? சோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ், 12/21 போட்டா நமக்கு ரேஷியோ 4/7 வரும். 24/42 போட்டா என்னோட ரேஷியோ 4/7. சோ 36/63 போட்டா என்னோட ரேஷியோ 4/7. சோ 48/84 போட்டா என்னோட ரேஷியோ 4/7. சோ டோட்டலா எத்தனை பாசிபிலிட்டிஸ், 4 பாசிபிலிட்டிஸ். சோ என்னுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. கிளியரா? சோ இந்த क्वेश्चनல எந்த டவுட்டும் இல்லைங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. there are certain 2-digit numbers. There are certain 2-digit numbers. The difference between the number and the one obtained on reversing in it is always 27 அப்படின்ட்டாங்க. சோ ஒரு 2-digit நம்பர் இருக்கு xy, அதை ரிவர்ஸ் பண்றோம். ரிவர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம், டிஃபரன்ஸ் எடுக்கிறோம். சோ அதனுடைய டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க, 27 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. How many such maximum 2-digit numbers are there? சோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு எத்தனை மேக்ஸிமம் 2-digit நம்பர் சான்சஸ் இருக்கு அப்படின்றதான் क्वेश्चनல கேக்குறாங்க. சோ இந்த क्वेश्चन நான் சால்வ் பண்ண போறது இல்ல, நீங்க தான் எனக்கு சால்வ் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல ஆன்சர் போட போறீங்க. தெரியல அப்படின்றவங்க என்னால சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே போடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? நீங்க பெருசா எதுவும் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் xy yx எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா x - y அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். சரியா? அந்த ஈக்குவேஷன் வச்சு டோட்டலா எத்தனை பாசிபிலிட்டிஸ் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும், டிஃபரன்ஸ் இந்த நம்பர் வர்ற மாதிரி அப்படின்றத நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல போறீங்க. சோ ஆன்சர்ஸ் நீங்க தான் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போட போறீங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. when a certain number is multiplied by 7, the product is entirely comprises ones only. What is the smallest such number? அதுதான் வந்து கேக்குறாங்க. क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க, ஒரு நம்பர் இருக்கு, அதை 7ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அது என்ன நம்பர்னு எனக்கு தெரியாது. அதை நான் 7ஆல மல்டிப்ளை பண்ணா it comprises only ones. அதாவது எனக்கு 1 1 1 1 1 மட்டும் தான் வரப்போகுது. அந்த ஸ்மாலஸ்ட் சச் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி क्वेश्चंसக்குலாம் நம்ம என்னதான் பண்ண முடியும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல இருந்து தான் வந்து நம்ம எடுத்துட்டு போகணும். ஓகேவா? சோ ஃபுல்லா நம்ம வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை, லாஸ்ட் நம்பர்ஸ்ல இருந்து பண்ண ட்ரை பண்ணலாம். 15 7 1 3. சோ 7 3s are 21, ரிமைனிங் 2. சோ 1 7 7 2 9 ன்னு வந்துரும்.
So first option கிடையாது. So second option 15 7 2 3 into 7 na, so 21 2 na 14 14 plus 2 16 6 1 வந்துச்சு. So கிடையாது. So 7 8 3 into 15 7 8 3 into 7 வருதா. So இங்க என்னது 8 7s are 21. So மிச்சம் 2 இருந்துச்சுன்னா 8 7s are sorry இங்க 3 7s are 21. So 1 remaining 2. இங்க 8 7s are 56 56 into 2 58. இங்க 8 1 வந்துச்சு. So இந்த ஆப்ஷனும் கிடையாது. லாஸ்ட் ஆப்ஷன் 15 8 7 3. இத நான் இப்ப என்ன பண்ண போறேன் 7 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். So 3 7s are 21 remaining 2. 7 7s are 49 49 plus 2 51. So remaining 5. So 8 7s are 56 56 plus 5 61 remaining அடுத்து 6. 5 7s are 35 35 plus 6 41 remaining 4. 1 7s are 7 7 plus 4 11. So multiply பண்ணா எனக்கு எல்லா நம்பர்ஸும் 1 1 1 1 வருதா. அதுதான் நமக்கு क्वेश्चनல கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன் டி. சில கேसेसல என்ன பண்ணுவாங்க அப்படினா நாலுத்துலயுமே வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ணா 1 1 1 வர மாதிரி கொடுத்துருவாங்க. அதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்றத சில டைம் நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா. சோ லக்கிலி இந்த क्वेश्चन அந்த மாதிரி இல்ல. சோ அதனால நம்ம ஸ்ட்ரைட்டா அப்படியே போட்டுடலாம். சில பேர் அந்த மாதிரி சம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாதியிலேயே வந்து ஃபர்ஸ்ட் இதுலயே ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா 1 1 1 வந்துச்சு இதான் ஆப்ஷன் போட்டுருவீங்க. பட் லாஸ்ட் இதுல திரும்ப மல்டிப்ளை பண்றப்போ அதே மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ரெண்டு நம்பர்ல எது ஸ்மாலஸ்டோ அதுதான் நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. How many numbers are there between 100 and 300 which either begin with or end with 2 அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஏதாவது எந்த நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கிறோம். அந்த நம்பர்ல ஏதர் ஸ்டார்டிங் நம்பர் இல்ல பினிஷிங் நம்பர் நமக்கு 2ஆ இருக்கணும். எந்த நம்பர்ஸ்குள்ள 100ல இருந்து 300க்குள்ள. சோ இத நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 100ல இருந்து 199 வரைக்கும் ஒரு செட். நெக்ஸ்ட் 200ல இருந்து 299 வரைக்கும் ஒரு செட் பிரிச்சுக்கலாமா? ஏன்னா 300ல நமக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் 3ஆ தான் இருக்கு ஸ்டார்டிங் டிஜிட். சோ அது நம்ம லிஸ்ட்ல எடுத்துக்க வேணாம். இப்போ 100ல இருந்து 199ல நமக்கு எண்டிங் டிஜிட் 2ஆ தான் இருக்கும். சோ எண்டிங் டிஜிட் 2ஆ இருக்கிற நம்பர்ஸ்லாம் என்னவா இருக்கும்? 102 112 122 132 142 152. நெக்ஸ்ட் என்னது 162 172 182 192. சரிங்களா. சோ டோட்டலா எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்? எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 10 நம்பர்ஸ் இருக்கும். டிஜிட்ஸ்ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 10 நம்பர்ஸ் இருக்கும். இப்போ 200ல இருந்து 299க்குள்ள நமக்கு ஸ்டார்டிங்ல 2 வர்ற மாதிரி எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? இதுல இருக்கிற எல்லா நம்பர்ஸ்க்கும் அதாவது இன் பிட்வீன்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸ்க்கும் நமக்கு 2 தான் இருக்க போகுது. சரிங்களா. சோ இப்போ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதை மைனஸ் பண்ணா 100 அப்படின்னு தெரிஞ்சிடும். ஐ மீன் அப்ராக்சிமேட் நமக்கே பார்த்து தெரியும். இங்க 200 299 வரைக்கும் இன் பிட்வீனா 99 நம்பர்ஸ் இருக்கும். சோ இந்த 200ஐயும் நம்ம லிஸ்ட்ல எடுத்துக்கிறதுக்காக +1 பண்ணுவோம். சோ 100 இருக்கும். ஜென்ரலா இப்போ நமக்கு நிறைய நம்பர்ஸ் இருக்குன்னு வைங்களேன். 200ல இருந்து 1000க்குள்ள நமக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி क्वेश्चन வந்துச்சுன்னா ஒரு சின்ன கான்செப்டுக்காக தான் என்ன பண்ணுவோம்? இங்க லார்ஜ் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர் +1 பண்ணுவோம். ஏன் மேம் இந்த +1 அப்படின்னா இப்போ இத மாதிரி நமக்கு how many numbers between 7 to 10 கேக்குறாங்கன்னு வைங்களேன். நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 7 8 9 10 4 நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா. சோ இப்போ நமக்கு 10 - 7 அப்படின்னா இன் பிட்வீனா 3 நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு கிடைச்சிரும். நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்த 7 கணக்குல எடுத்துக்க மாட்டோம். சோ +1 நம்ம வந்து கணக்குல எடுத்துப்போம். ஓகேவா. சோ எப்பயுமே நமக்கு இன் பிட்வீன் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ இந்த +1 போடுற கான்செப்ட மறந்துட கூடாது. சோ இங்க என்னது சேம் ப்ரொசீஜர் இங்க அப்ளை பண்ணா 299 லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் 200 +1. சோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 99 99 +1 என்னது 100. சோ இன் பிட்வீன் நமக்கு 100 நம்பர்ஸ் இருக்கும். சோ மேல என்னது நமக்கு 10 நம்பர்ஸ் இருக்கா. சோ இங்க 100 அங்க 10. சோ டோட்டலா 110 நம்பர்ஸ் நமக்கு begins or ends with 2. ஓகேவா. கிளியரா. நெக்ஸ்ட் போலாமா. நெக்ஸ்ட் பாருங்க. the recurring decimal representation 1.272727 is equivalent to அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இதுக்கு நம்ம ரெண்டு மெத்தட் பார்க்கலாம். ஒன்னு என்ன அப்படின்னா 1.27. ஓகேவா. சோ இந்த 27 நமக்கு என்ன ஆகுது? ரெக்கரிங் திரும்ப 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 வருது. சோ இதை எப்படி எழுதலாம்னா 1.27 பார் அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா. சோ 1.27 பார் உடைய வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு ஏற்கனவே சில ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அந்த மெத்தட் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன மெத்தட்னு சொல்லிடுறேன். அப்புறம் நமக்கு யூபிஎஸ்சில எக்ஸாக்டா என்ன மெத்தடோ அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? 1.27 பார். இந்த சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த டெசிமலையும் பாரையும் ரிமூவ் பண்ணிட்டு எழுதணும். எழுதுனா என்ன வரும்? 127 மைனஸ் இந்த பாருக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை மைனஸ் பண்ணும். சோ இங்க எனக்கு 1 தான் இருக்கு. சோ நான் -1 டிவைடட் பை எத்தனை நம்பர் மேல பார் இருக்கோ அத்தனை 9 நான் போடணும். சோ டிவைடட் பை 99. சோ என்னுடைய ஆன்சர் என்ன கிடைச்சிரும்? 126/99. இதை சால்வ் பண்ணா எனக்கு என்ன வரும்? இதை நான் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4233 அப்படின்னு வரும். திரும்ப நான் 3 டேபிள்ல 14/11 அப்படின்னு வரும். சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இது நம்ம ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நம்ம ஷார்ட்கட்டா ஏற்கனவே சொல்லி இருந்தோம். சரியா? அதுதான் இங்க நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? சோ இப்ப நீங்க எனக்கு டிஎன்பிஎஸ்சி எல்லாம் தெரியாது மேம், யூபிஎஸ்சி நான் இப்ப படிக்கிறேன் அப்படின்னா இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த மெத்தட் புரிஞ்சது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? நமக்கு 1.272727 இந்த 2 டிஜிட் தான் நமக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கா. சோ இந்த கொடுத்திருக்கத நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வைங்களேன். இப்போ நான் 100x பண்ணா எனக்கு என்ன ஆகும்? 127.272727 போயிட்டே இருக்குமா? ஓகேவா? சோ இதை நான் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேன், இதை நான் ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறேன். சோ இப்போ எனக்கு 1 - 2 பண்ணா என்ன வரும்? 1 - 2 னா 100x - x 99x. இது பண்றப்போ இங்க 1.272727 இருக்குமா? சோ இந்த டிஜிட்டுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் எனக்கு கேன்சல் ஆயிட்டு இங்க என்ன கிடைக்கும்? 126 தான் கிடைக்கும். So x equal to 126/99 which is equal to solve பண்ணா நமக்கு 14/11 வந்துச்சா? அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? சோ ஆப்ஷன் பி. சோ இது நம்ம ஏற்கனவே வந்து சிம்பிளிஃபிகேஷன்ல பாக்குறப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு கிளாஸ் எடுத்தப்போ ஏற்கனவே இந்த ஷார்ட்கட் சொல்லி இருக்கோம். ஓகேவா? சோ இந்த ஷார்ட்கட் புரிஞ்சா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஏம் என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த டெசிமல்ல ரெக்கரிங்கா இருக்கு இல்லையா, இதை நம்ம எலிமினேட் பண்றதா இருக்கணும். இன்கேஸ் நமக்கு ஃபியூச்சர்ல 271 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? இங்க 100x பதிலா 1000x பண்ணணும். ஓகேவா? சோ 1000x பண்றப்போ நமக்கு இங்க என்ன ஆகும்? இங்க இருக்கிற டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து கேன்சல் ஆயிடும். அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இது நெக்ஸ்ட் டைப் ஆஃப் மாடல். What is the total number of digits printed if a book containing 150 pages is to be numbered from 1 to 150 அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் what is the total number of digits printed? ஒரு புக் இருக்கு, அந்த புக்ல நமக்கு பேஜ் நம்பர் கீழே ஃபூட்டர்ல இருக்குமா? 1 2 3 அந்த மாதிரி இருக்கும். சில புக்ல ஃபூட்டர்ல இருக்கும், சில புக்ல ஹெடர்ல இருக்கும். இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 1ல இருந்து 150 வரைக்கும் புக் நம்பர் இருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கிறது எத்தனை அப்படின்றது கேக்குறாங்க. புக் கண்டெய்னிங் 150 பேஜஸ். ஃபர்ஸ்ட் அதுல டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பிரிண்டட். சோ இதை எப்படி நம்ம பிரிக்கலாம்? 1 to 9 சிங்கிள் டிஜிட் நம்பர், அது பிரிச்சுக்கலாமா? அடுத்து எப்படி பிரிக்கலாம்? 10 to 99 டபுள் டிஜிட் நம்பர். அடுத்து ட்ரிபிள் டிஜிட் நம்பர் 100 to 999 அப்படின்னு பிரிச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் 1000 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் நம்ம சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட், ட்ரிபிள் டிஜிட் அப்படின்னு பிரிக்கணும். சோ இப்போ நம்ம என்னது 150 நம்பர்ஸ் தான் இருக்கு, 3 டிஜிட் நம்பர்ஸ் வரைக்கும் தான் இருக்கு. சோ நான் இதை எப்படி பிரிச்சுக்க போறேன்? 1 to 9 ஒரு செட்டு, 10 to 99 ஒரு செட்டு, சோ 100 to 150 ஒரு செட். இதுல டோட்டலா ஃபர்ஸ்ட் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு பார்ப்போம், அப்புறம் எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ்னு பாத்துக்கலாம். நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை பிரிண்டட்னு தான் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்படி பார்ப்போம்? இப்பதான் சொன்னோம் இல்லையா, டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இன் பிட்வீன் டேர்ம்ஸ் எப்படி பார்ப்போம்? இப்பதான் சொன்னோம், இந்த சம்ல சொன்னோமா? பிக்கஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர் பிளஸ் 1. இதுதான் நமக்கு என்ன கொடுக்கும்? இன் பிட்வீன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்றத கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம். சோ இன் பிட்வீன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இங்க வேணும் அப்படின்னா இங்க என்ன வரும்? 9 minus 1 plus 1. So total number of terms 9. இங்க என்னது? 99 minus 10 plus 1. So 89 plus 1 90. இங்க என்னது? 150 minus 100 plus 1. So இங்க எனக்கு 51 terms இருக்கும். ஓகேவா? So இது எல்லாமே எனக்கு சிங்கிள் டிஜிட் நம்பர் தான். So 9 into 1 ஒரு டிஜிட் தான். இங்க என்னது? 90 into 2 180 digits வரும். இங்க என்னது? 51 into 3 153 digits வரும். சோ நமக்கு sum of digits தான் கேக்குறாங்க, அதாவது total number of digits printed தான் கேக்குறாங்க. சோ இப்போ என்னது? 9 189
plus 153. ஓகேவா? 9 plus 3 12, மிச்சம் 1, so 9, 9 plus 4 1, so 342 தான் என்னுடைய ஆன்சர். So total number of digits printed என்னது? 342. கிளியரா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட் நம்பர், டபுள் டிஜிட் நம்பர், ட்ரிபிள் டிஜிட் நம்பர்னு பிரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அதுல இருந்து நம்ம நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். கிளியரா? அடுத்த சம் போலாமா? சேம் இதே ஃபார்மேட்ல இங்க பாருங்க. பிரிண்டர் நம்பர்ஸ் the pages of the book starting with 1 and uses 3089 digits in all. How many pages does the book have? போன கொஸ்டினே தான், பட் இன்வர்ஸ். போன கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்க? நம்பர் ஆஃப் பேஜஸ் கொடுத்துட்டு நமக்கு டிஜிட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கேட்டாங்க. இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 3089 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நமக்கு என்ன கேக்குறாங்க? ஹவு மெனி பேஜஸ் அப்படின்றத நமக்கு கொஸ்டின்ல கேக்குறாங்க. இன்வர்ஸா கேக்குறாங்க. ஓகேவா? நமக்கு இங்க 4 டிஜிட் இருக்கிறதுனால நான் 4 டிஜிட் வரும் அப்படின்றத நான் அப்ராக்சிமேட்டா எடுத்துக்க போறேன். சோ 1 to 9, அடுத்து 10 to 99 2 டிஜிட் நம்பர், அடுத்து 3 டிஜிட் நம்பர் 100 to 999 அப்படின்னு எடுத்துக்க போறோம். சோ நெக்ஸ்ட் 3 டிஜிட் நம்பர்ல 1000ல இருந்து எத்தனை பேஜ் வரைக்கும் இருக்கும்னு தெரியாது. சோ நான் எக்ஸ் பேஜ் அப்படின்னு எடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், அப்புறம் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கொடுத்ததை ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத பாத்துருவோம். சரியா? சோ இங்க 9 minus 1 plus 1 நமக்கு 9ன்னு வரும். இங்க 99 minus 10 plus 1 90. இங்க அது மாதிரி 999 மைனஸ், அதாவது லார்ஜ் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர் பிளஸ் 1. சோ இங்க என்ன வந்துரும்? 899 plus 1, so 900 அப்படின்னு வந்துரும். இங்க என்னது? நமக்கு எக்ஸ்ன்னு இருக்கு. சோ அதனால எக்ஸ் மைனஸ் 1000 plus 1. சோ இப்ப இங்க எனக்கு என்ன கிடைச்சிடும்? எக்ஸ் மைனஸ் 999 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா? சோ இங்க எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 9 into 1 9 தான். இது 2 டிஜிட் நம்பர்ஸ். சோ 90 into 2 180. அடுத்து 900 into 3 டிஜிட் நம்பர்ஸ். சோ இங்க எனக்கு என்ன வந்துரும்? 2700. ஓகேவா? சோ 2700. இங்க எனக்கு எக்ஸ் மைனஸ் 999 into 4 டிஜிட் என்னன்னு தெரியாது. சோ இங்க ஒரு நம்பர் வரும். அது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்குது? 3089 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? சோ இது மூணு மட்டும் ஆட் பண்ணா என்ன வரும்னு சொல்லுங்க? 2700 189 898 2889 இருக்கா? ஓகேவா? சோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 2889 பிளஸ் 4 into x minus 999 is equal to 3089 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சோ இந்த நம்பர் எனக்கு அந்த சைட் போச்சுன்னா என்ன வரும்? மைனஸ்ல வருமா? சோ மைனஸ்ல வந்தா எனக்கு இப்ப என்ன கிடைக்கும்? 4x minus 999 equal to 200 வருமா? 3089 minus 2889 னா 200 அப்படின்னு வரும். சோ இப்போ இந்த 4 and 200 நான் கேன்சல் பண்ணா எனக்கு இங்க 15 வருமா? சோ x minus 999 equal to 50. சோ என்னோட x pages என்ன வந்துரும்? 999 plus 50. 999 plus 50 னா என்னது? 1049 pages. So option C தான் வந்து correct answer. Clear? Next question பாருங்க. Let P, Q, R and S be the natural numbers. P minus 2016 அப்படின்னு ஒரு equation. Which of the following is the largest natural number அப்படின்னு கேட்டுறாங்க. So போன மாடலுக்கும் இந்த சம்க்கும் நமக்கு வந்து கண்டினியூட்டி இல்ல. So இந்த சம் எடுத்தோம் அப்படின்னா இதுலயே நமக்கு இன்னும் ஒரு 4-5 டைப் ஆஃப் சம்ஸ் போயிட்டே இருக்கும். So நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்பர் சிஸ்டம்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய மாடல்ஸ் தான் பார்த்திருக்கோம். டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். So உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செஷன்லயும் ஐ மீன் சண்டே செஷன்லயும் நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் வந்து பார்த்துட்டு சோ நம்பர் சிஸ்டமா இதோட வைண்ட் அப் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போக போறோம். சரிங்களா? சோ இதோட நம்ம நம்பர் சிஸ்டம் ஃபுல் டாபிக்ஸையும் கவர் பண்ணிடுவோம். உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். நமக்கு நம்பர் சிஸ்டம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஏரியாஸ் 5 to 7 கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. சோ அதனால தான் நமக்கு இதுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். சோ நெக்ஸ்ட் செஷனையும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோஸையும் நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். Thank you.